நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளாக போர் நடக்கிறது. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கி அமெரிக்கா உதவியது. இந்த போரால் அமெரிக்கா ரஷ்யா உறவும் பாதிக்கப்பட்டது. போரை நிறுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து விவாதித்துள்ளார். அதன்பின் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா வெளியுறவு அமைச்சர்கள் சவுதி அரேபியாவில் பேச்சு நடத்தினர். இதில் உக்ரைனுக்கு அழைப்பு இல்லை. எங்களை ஆலோசிக்காமல் எடுக்கும் முடிவை ஏற்க மாட்டோம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். இதற்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப், இந்த போரே நடந்திருக்க கூடாது. 3 ஆண்டுகளுக்கு முன்பே ரஷ்யாவுடன் உக்ரைன் சமரசம் பேசியிருக்க வேண்டும். போரால் நிறுத்தப்பட்டுள்ள உக்ரைன் அதிபர் தேர்தலை உடனே நடத்த வேண்டும். இப்போதைய நிலையில் ஜெலன்ஸ்கியின் செல்வாக்கு 4% சரிந்துள்ளது என ட்ரம்ப் கூறினார். ஆனால் ட்ரம்ப் சொல்வது தவறான தகவல், அதெல்லாம் ரஷ்யாவிலிருந்து வந்துள்ளது என ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். உக்ரைன் போரால் ரஷ்யாவுடன் பாதித்த உறவை புதுப்பிக்க ஆர்வம் காட்டி வருகிறார் அதிபர் ட்ரம்ப். இதனால் உக்ரைனை ஓரம் கட்டுகிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தேர்தலை நடத்தாமல் சர்வாதிகாரியாக செயல்படுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். தேர்தல் நடத்தாமல் இருக்க அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடனுடன் சேர்ந்து போரை நீட்டித்திருக்க ஜெலன்ஸ்கி நாடகமாடி வந்துள்ளார். தேர்தல் நடத்தாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஜெலன்ஸ்கிக்கு ஏற்படும் என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். உக்ரைனில் 2019 தேர்தலில் ஜெலன்ஸ்கி வென்று அதிபரானார். கடந்த ஆண்டுடன் அவருடைய பதவிக்காலம் முடிந்தது. உக்ரைன் சட்டப்படி போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை.